இருக்கக்கூடிய அந்த 3 பார்த்துட்டாரே, 3 பார்த்து வேஸ்ட் தானே. 2 பார்த்திருந்தா தனம் வந்திருக்குமே. இப்படிதான் நம்மளோட திங்கிங்லாம் போகும். 5 பார்த்திருந்தா யோகம் வந்திருக்குமே. வேஸ்ட்டா போயிடுச்சே 3 பார்த்து. பார்வை வேஸ்ட்டா போச்சே. அது வேஸ்ட் கிடையாதுங்க. இந்த பாயிண்ட்ல இருந்தா நெறைய பாயிண்ட் வரப்போகுது. முயற்சிய குரு பார்த்துட்டாருன்னா, முயற்சி திருவினையாக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? முயற்சி திருவினையாக்கும்னா என்ன அர்த்தங்க? முயற்சி வெற்றி தரும்னு எழுதியிருக்கலாம்ல. முயற்சி சந்தோஷத்தை தரும்னு எழுதியிருக்கலாம்ல. முயற்சி கைகூடும்னு எழுதியிருக்கலாம்ல. எவ்வளவு வார்த்தை தமிழ்ல இருக்கு. ஏன் முயற்சி திருவினையாக்கும்னு சொன்னாங்க? திரு என்றால் பணம். திருவினையாக்கும். பணம் வரக்கூடிய வழிகளை உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ உருவாக்கும் முயற்சின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு முயற்சியுமே எங்க கொண்டு போய் முடியும்? உங்களுடைய பொருளாதார ஸ்டேட்டஸ மாத்தி விட்டுரும். எந்த முயற்சி செஞ்சாலும் சரி. அது உங்களுடைய பொருளாதார ஸ்டேட்டஸ மாத்திரும். அப்போ இந்த முயற்சி 3ஆம் இடத்தில் செய்யக்கூடிய முயற்சி உங்களை திருவினையாக்கும். அடுத்ததாக குரு பகவானுடைய 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ங்கிறது புத்திரஸ்தானம், 5ங்கிறது குழந்தைகளுக்கான இடம். 5 குரு பார்க்கும் பொழுது குழந்தை கிடைச்சிருது. சார் நான் போகாத டாக்டர் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல, பண்ணாத வைத்தியம் இல்ல.